எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 41 முதல் 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள். 48 நாட்கள். இந்த முறை ஒரு 39 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல. மிக அற்புதங்களை செய்யக்கூடிய, செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க, எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல, எதிர்நிலைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு இவற்றிலெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் 16 ஜனவரி 2026 மகர ராசியில் வந்து உச்ச பலனை தர துவங்கும். அதற்கு முன்னதாகவே ஜனவரி 13 சுக்கிரன் மகரத்தில், ஜனவரி 14 மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத்தில், அதேபோல் செவ்வாய். அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம். லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய, அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது, கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும். தைரியத்தோடு பணமும் வேண்டும். இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு, வீரம், பொருள், லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும். உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும். தன லாபம் கூடும். சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி, அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புத மாற்றம். உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும். எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நாடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் திடமான ஒரு தன்னம்பிக்கையை தரும். கரியர் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லக்கூடிய அற்புதத்தை தரும். உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும். திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம், அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறது, தாமதம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை. செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை 23 பிப்ரவரி 2026 11:57 AM வரை, அதாவது மதியம் வரை இருப்பார். இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது 39 நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும். சாரவல்லி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால், ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு, அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம். அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்? சில விஷயத்தை இது செய்தால் பாவம், இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் ஒரு குளவி கூடு கட்டி இருக்கிறது. அது உங்கள் வீட்டினுடைய வாயிலிலே கூடு கட்டி இருக்கிறது. நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அதை அடிப்பதா விடுவதா? அடிக்க கொட்டிவிட்டால் என்ன என்ற பயம் இருக்கிறது அல்லவா? அப்ப அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும், ஒரு குரூயல் திங்கிங். அந்த ஒரு தைரியத்தை, அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய தைரியத்தை, கரேஜ் தரும். அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை, அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எப்போதுமே வீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிபடத்தான் செய்யும். ஆகினால் கவனம். வாகன பயணங்களிலே கவனம். ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம். செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது. எப்படியோ விடுவதாக இல்லை,
ஓட்டப்பந்தயம் தான். வழியில காலிலே முள் குத்தினால் என்ன, கல் குத்தினால் என்ன, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கடகட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்று விடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரம் என்ன? யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள். அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை 10 முறை யோசியுங்கள். 11வது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய, உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை. ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது. அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம். இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த தை அமாவாசை அடுத்த நாள் 19ஆம் தேதி துவங்கி ஷியாமலா நவராத்திரி, குப்த நவராத்திரி, ரகசிய நவராத்திரி. குப்த என்றால் ரகசிய, ரகசிய நவராத்திரி. கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தசமகா வித்தைகளை அறிய வேண்டும். மொத்தமாய் தெரிந்துவிட முடியுமா, நாம் அறிந்து கொள்ள முடியுமா, அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அரிது. இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை 10 தேவதைகளை வேண்டுவது, பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையாய் இருப்பதற்காக மட்டுமல்ல, இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார். வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை, கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில், துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு அளவிற்கு தைரியம் என்பது தேவை. அதை தருவார். தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார். எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, நல்லது கெட்டது என்று இரண்டையும் தரக்கூடிய செவ்வாய். செவ்வாய் ஆற்றலை தரும் என்று தந்திருக்கின்றேன். அதே சமயத்துல தலைப்பில எதிரிகளை நாசம் செய்வீர் என்று ஒரு தலைப்பில் இருக்கிறது. இந்த தலைப்பினுடைய மேலும் ஒரு தலைப்பாக அது இருக்கிறது. இதில் உங்களை பொறுத்தவரை, இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்தவரை சூட்சும ரகசியம் என்னவென்றால், உங்களுக்கு யார் பிடிக்கிறதோ அவர்கள் மீது ஒரு குரூர அல்லது கொடூர எண்ணத்தை தந்துவிடும். ஏதோ ஒன்று சிறிய விஷயம் இருக்கும், அதுல ஒரு தவறுக்குள் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பை தந்துவிடும். சாரவல்லி போன்ற மூல நூல்களை பார்க்கும்போது மாரல் சென்ஸ், அதாவது ஒரு அறிவு, மாரல் என்றால் நல்ல விஷயங்களை சார்ந்த அறிவு, அதிலிருந்து தாழ்ந்து விடக்கூடிய அமைப்பை கூட தரும். பாசிட்டிவ் எல்லாம் இருக்கிறது, நேர்மறை எல்லாம் இருக்கிறது. அதே போல் கண்களில் சிறு பிரச்சனை வந்தால் உடனடியாக மருத்துவம். இந்த நேரத்துல ஏதேனும் தவறு செய்கிறீர்கள் என்றால், அது சட்டத்திற்கு புறம்பானது என்றால், அதனால் அவமானம், சிறை என்று, வம்பு வழக்கு என்று வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் கவனம். இதற்கு பரிகாரம் என்ன? நல்ல விஷயங்களை பேசுவது, இனிக்க பேசுவது, இனிமை தரக்கூடிய தேனை அதிகாலையில ஒரு சொட்டாவது அருந்துவது. ஏனென்றால் சிலருக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால், அதாவது தொடர்ந்து நீரிழிவிற்கான மாத்திரை மருந்து என்றால் சாப்பிட முடியாது. இது ஒரு பரிகாரம். இனிப்பை நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் இந்த காலத்திலே தருவது. அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தரலாம், அல்லது மற்றவருக்கும் தரலாம். நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து பர்த்டே, பிறந்த நாள் பார்ட்டி என்று பல இருக்கும். அவற்றிலே ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதற்கு இனிப்பை தருவது ஒரு பரிகாரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல மிக மிக ஒரு அதிகப்படியான ஆற்றல், இயக்க சக்தி அமைந்து விடுகிறது.
இந்த செவ்வாய் உடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுடைய 3ஆம் இடத்தின் மீது இந்த தாக்கம் என்பது இருக்கும். ஆகையினால் உங்களோடு இளையவர்களோடு நல்ல விஷயங்களை பகிர்ந்து அவரோடு முரண்படாமல் இருக்க பாருங்க. கடன், நோய், எதிரி போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு மாற்றம். ஏனென்றால் செவ்வாய் தரக்கூடிய ஆற்றல்களில் ஒன்று என்ன தெரியுமா? மிகப்பெரிய அற்புதம். உங்களை பொறுத்தவரை ஒரு மாற்றம் அல்லது ஒரு பகுத்தாய்ந்த ஒரு விஷயத்தை பொறுமை, கோபப்படாமல், செவ்வாய் மற்றும் சூரியன் இணைவின் காரணமாக 12ஆம் இடத்துல அந்த கோபப்படாமல் ஒரு விஷயத்தை செய்ய துவங்கி விட்டீர்கள் என்றால், ஆத்திரத்தில் அறிவிழக்காமல் இருந்து விட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்லாமல் நல்ல விஷயம் என்ன, காலம் தாழ்த்தாமல் ஒரு வேலையை செய்வீர்கள். அந்த வேலை நல்ல வேலையாக அமைய வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அல்ல சிக்கல் தொடர்ந்து தரக்கூடிய விஷயங்களிலோ ஈடுபடாதீர்கள். அதேபோல் காலம் தாழ்த்தாமல் மட்டும் இருப்பது மட்டுமல்ல, சரியான முறையிலே வேலையை முடிக்க வேண்டும் என்று செயல்படுங்கள். வெளிநாடு சேர்ந்த வேலை, கல்வி வாய்ப்புகளிலே நலம் ஏற்படும். உடல் நலம் நீண்ட நெடுநாட்களாக எந்த மருத்துவம் பார்த்தும் சரியாகவில்லை என்ற இருந்த நிலை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தால், இப்போது அதிலே ஒரு நல்ல மருத்துவம் மாற்றம் என்பது கிடைக்கும். செவ்வாய் சுக்கிரன் இணைவு, அதாவது யோககாரகனோடு செவ்வாயானது இணைவு என்பது வெளியூர் வெளிமக்கள் சார்ந்த ஒரு விஷயம் நல்லதாய் நடக்கும். தேங்கி கிடந்த வேலைகள் நடக்க துவங்கும். செவ்வாய் புதன் என்பது கணக்கு திறமை, மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தீவிர முயற்சி, இவையெல்லாம் ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையை தந்துவிடும். சூரியன் செவ்வாயோடு இணைந்து 12ஆம் இடத்திலே பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பது அரசு விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வம்பு வழக்கு இருந்தால் ஒரு மாற்றம், அதன் மூலமாக ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெற்று விடுவதற்கான வாய்ப்பை காட்டும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்கார நண்பர்களே, இந்த 7ஆம் இடத்துல இருப்பதன் காரணமாக வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் உடல்நலம் சார்ந்த விஷயம் என்றால் அதில் சற்று கூடுதல் அக்கறை தேவை. கோபத்தை எங்கெல்லாம் காட்டக்கூடாது என்றால் வம்பு வழக்கு, எதிரி, மேலதிகாரிகள், உங்களோடு இளையவர்களிடம் கோபத்தை காட்டினீர்கள் என்றால் அது முரணான விஷயத்தை தரும். நீங்கள் அதிக செலவு சந்திக்கக்கூடிய நேரம். அதை எப்படி நல்ல விஷயமாக மாற்றிக்கொள்வது? அந்த பல செலவுகள் தேவையற்ற செலவுகளாக வம்பு வழக்குன்னு வராம இருக்க வேண்டும். அதற்கு சுபத்துவ செலவுகளாக மாற்றிக் கொள்ளுங்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு வீடு, நிலம், தங்கம், வெள்ளி அல்லது திருமண விஷயங்கள் இருந்தால் திருமண வைபவம் போன்ற விஷயத்துல செலவிடுவதற்காக திட்டமிட்டால் நிச்சயமாக சுபமாக மாற்றிக் கொள்ளலாம். உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்துல சில தடைகள் இருந்திருந்தால் எதிரிகள் மூலமாக அந்த தடைகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் விரிவாக்க சிந்தனையில தக்க ஆலோசனையோடு சிறிது பணம் செலவழிக்கும் போது இதை ஒரு பரிகாரமாக மாற்றிக்கொள்ளலாம். தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்காமல் இருக்கும் நிலைகளில் எப்படி தக்க வைத்து பராமரித்து மெயின்டைன் செய்து செல்வது என்று பார்த்து பொறுமையோடு செயல்படுவது வெற்றிக்கான வழி. வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் புதிய யுக்திகளை பயன்படுத்துங்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சாத்வீக யுக்திகளை பயன்படுத்துங்கள். முன் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்கள். பணம் ரீதியாக அதிக வருமானம் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதிக செலவு இருக்கக்கூடிய அமைப்பை தரும். அதற்காக பேராசை என்ற விஷயத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. வாழ்க்கை துணையுடன் மற்றும் முக்கிய உறவுகளுடன் தவறான புரிதல் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டால் மந்தமான காலகட்டம் இது என்று உணர்ந்து பிரச்சனைகளை பெரிதாக்கி கொள்ளாமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீரம், விவேகம் இந்த இரண்டில இந்த குடும்பத்தில தேவை விவேகம், வீரம் அல்ல. அன்பு நேயர்களே, செவ்வாய்க்கான பரிகாரங்களை செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு செய்வது, சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களிலே வெற்றிக்கான வழி என்பது இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு முருகன் வழிபாடை செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, கும்பராசி என்பவர்களே, கும்ப லக்னத்து அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.